வணக்க மக்களே, சற்று முன்வைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். பாமகவின் இரு அணிகளுமே ஒன்றுபடுமா? முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? வாங்க வீடியோவை உள்மாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான் பாமகவின் இரு அணிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க அதிமுகவும் பாஜகவும் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது. அதாவது ராமதாஸ் மற்றும் அன்புமணி அணிகள் இடையான உட்கட்சி விவகாரம் என்பது தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில் தான் 2026 தேர்தல் தான் நெருங்கியிருக்கும் நிலையில் பிளவுபட்ட கட்சிக்குள் கண்டிப்பாக பாமகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க அதிமுக பாஜக ஒரு தனித்தனியாக முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறதா. இதற்கு பாமகவின் இரு அணிகளும் கூட சம்மதம் தெரிவிக்குமா என்று அவர்களின் எதிர்பார்ப்புகள்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அன்புமணி ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலப்படுத்த அதிமுக பாஜக தொடர்ந்து பல முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகிறதா. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், பிளவுபட்டு கிடக்கும் பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே 2024 மக்களவைத் தேர்தலும் கூட கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தான் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு உருவானதா. தற்பொழுது அது உச்சட்டத்தை எட்டியுள்ள நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் விரும்பிய அதிமுகவும் அன்புமணி விரும்பிய பாஜகவும் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது அவர்களுக்கு ஒரு சாதகமாகவே இதை பார்க்கப்படுகிறதா. இதனால் தான் கண்டிப்பாக ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் அன்புமணி பின்னால் திரண்டுள்ள பாமகவினும் இன்னொரு அணியையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறதா. அதன்படிதான் கண்டிப்பாக பாஜக தேசிய துணைத் தலைவரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான வைஜெயந்த் பாண்டே எம்பி அவர்களும் சமீபத்தில் சென்னையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அன்புமணி தரப்பிலிருந்து கூறியது என்னவென்றால், எங்களுக்கு கண்டிப்பாக 30 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்பதாகவும் கூறப்படுகிறதா. இன்னொரு பக்கமோ பாமக நிறுவனரான ராமதாஸை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கூட மாவட்ட செயலர் இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து தனது பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறதா. முன்னாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராமதாஸை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் சந்திப்பு நிலையில்தான் நேரில் சென்று நலன்கள்லாம் விசாரித்து வந்தாராம். அப்போது கூட இருவருமே அரை மணி நேரம் தனியாக ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்பட்டதா. வட மாவட்டங்களை பொறுத்தவரை கணிசமான வாக்கு என்பது வங்கி வைத்துள்ள பாமக ஒன்றிணைந்தோடு கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் கண்டிப்பாக வட மாவட்டங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி சதவீதம் என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் சற்று அதிகமாகவே காணப்படும் நிலையில்தான் அரசியல் வட்டாரம் பேசப்படுகிறதா. இதனால்தான் ராமதாஸ் அன்புமணியை இருவரது நிலைப்பாட்டை உள்நோக்கி வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட விரைவில் கண்டிப்பாக பாமகவின் இரு தரப்பினையும் அழைத்து தங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக கூறப்படுகிறதா. ஆனாலும் பாமகவின் இரு அணிகளும் ஒன்றிணையுமா அல்லது அது சாத்தியமானால் என்னென்ன கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் கேட்கப்படும் நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.